ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு TAF IAS அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். நமக்கு தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் கவர்னர்ஸ் சேஞ்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்களை வெஸ்ட் பெங்காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட தமிழ்நாடு கவர்னருக்கு கேரளாவுடைய கவர்னர் இருக்கார் இல்லையா, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அவரையே தமிழ்நாடுடைய பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. கூடுதல் பொறுப்பாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே கவர்னர் இஸ் கோயிங் டு ஹேண்டில் 2 states. ஓகே, ஸோ அடிஷ்னல் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஒரு கவர்னர் 2 ஸ்டேட்டில் இருக்க முடியும், 2 ஸ்டேட்டை பார்க்க முடியும்? இஸ் தட் பாசிபிள்? இஸ் தட் கான்ஸ்டியூஷனலி வேலிட்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் கவர்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும். எஸ், எஸ்பெஷலி டிஸ்க்ரெஷ்னரி பவர் ஆஃப் கவர்னர் அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறோம், கரெக்டாக? அண்ட் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு அண்ட் கேரளா 2 ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கவர்னர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு என்ன குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம், கரெக்டாக? ஈவன் நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து கவர்னரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நிறைவேற்றிட்டு இருந்திருக்காங்க அசம்பிளிஸில். எஸ், பார்த்துருக்கோமா? ஸோ கவர்னர் போஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஈவன் நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே கவர்னர் போஸ்ட் தேவையில்லை, அது வந்து கான்ஸ்டியூஷனலி நெசசரி போஸ்ட்டாக இல்லையான்றது கூட உங்களுக்கு மெயின்ஸில் வந்து கொஸ்டினாக இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கவர்னர் டாபிக் வந்து உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி டாபிக் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி. அண்ட் ப்ரிலிம்ஸில் மோஸ்ட்லி கவர்னருடைய அந்த பில்ஸ்க்கு இருக்கக்கூடிய பவர் டு அசென்ட் ஆர் வித்ஹோல்ட் ஆர் ரிசர்வ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த பவர்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கேட்கலாம். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஃபார் யூடிஸ், யூனியன் டெரிட்டரிஸ்க்கு லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தனி ரூல்ஸ் இருக்குது. லைக் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 195 டாக்ஸ் அபவுட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். Governor has to be appointed by the President of India and it is done by warrant under his hand and seal. Okay, and what is the nature of his office? He is neither an employee of the central government nor an elected representative. நம்ம கவர்னரை நம்ம எலெக்ட் பண்ணுறோமா? இல்லை, பிரசிடென்ட் தான் டிரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் தே ஆர் நாட் அன் எம்ப்ளாயி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக சர்வ் பண்ணுறாங்க. தே சர்வ் அஸ் அ வைட்டல் லிங்க் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். சென்டர் ஸ்டேட் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்படுறது தான் இவங்களுடைய மேஜர் ரோலாக இருக்குது. அண்ட் இவங்க ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ரோல் இருக்குது, டூவல் ரோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்ஸ்டியூஷனல் ஹெட் முன்னாடி சொன்ன மாதிரி தே ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறபடி அவங்களுடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் கீழே தான் இவங்க வந்து இயங்கணும். அதுதான் கான்ஸ்டியூஷன் ஹெட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அதில் தான் நமக்கு நிறைய இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். And also they perform another primary role as an agent of the center. என்ன agent of the center அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்களோட வேலை அப்போ என்னவா இருக்குன்னா, ensuring the state administration is carried out in accordance with the constitution. அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதன் முறைப்படி அதன் வழிப்படி தான் அந்த மாநில நிர்வாகம் நடக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனதர் பிரைமரி ரோல். ஓகே, அண்ட் இவங்களுக்கு நம்ம கவர்னராக இருக்கணும்னா மேஜர் கீ குவாலிஃபிகேஷன்ஸ் என்னது? அக்கார்டிங் டு Article 157 or 158 of the Constitution, he or she must be a citizen of India, at least 35 years old, and must not hold any office of profit or be a member of any legislature. Okay, and their tenure, பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 156ல மென்ஷன் ஆகியிருக்கு. தே ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். நார்மல் டேர்ம் நமக்கு வந்து 5 years. யூஸ்வலாக ஒரு கவர்னர் வந்து அந்த ஸ்டேட்டில் 5 years சர்வ் பண்ணுவாங்க. பட் தே கேன் பி ரிமூவ்ட் அட் எனி டைம் without a specified constitutional process. Okay, so that's all. and நமக்கு இந்த கேரளா கவர்னர் தமிழ்நாடு கவர்னராகவும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது எப்படி சாத்தியம்? அது வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிடா? லெட் அஸ் see that. ஸோ நமக்கு
செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல கொண்டு வந்திருப்பாங்க பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் விச் வாஸ் கான்ஸ்டியூட்டட் இன் 1953. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டும் நம்ம 1956ல பாஸ் பண்ணியிருப்போம். அதோட தான் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுமே வந்திருக்கும். அண்ட் இதனுடைய மேஜர் அப்ஜெக்டிவாக என்னது? ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மெயின்லி ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ். உங்களுக்கே தெரியும், பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்த டைமில் இந்தியா வந்து எப்படி இருந்தது? நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தது. எஸ், ஸ்டேட்ஸை வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, சி, டின்லாம் குரூப்பிங் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? அண்ட் நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. அது போக இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸ் இருந்தது. எஸ், பார்த்துருக்கோமா? அண்ட் அது எல்லாமே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. எதை அடிப்படையாக வச்சு? மொழியை அடிப்படையாக வச்சு. ரீஆர்கனைஸ்ட் பேஸ்ட் ஆன் த லாங்குவேஜ் ஆர் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக். ஓகே, ஸோ இது மூலமாக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். இதுக்காக ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1957. இதில் ப்ரொவிஷன்ஸ்லாம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், it abolished the classification of states. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின் ஸ்டேட்ஸ் இருந்தது இல்லையா? அந்த கிளாசிஃபிகேஷனே கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணியாச்சு. இது நமக்கு லக்ஷ்மிகாந்தில் தெளிவாக டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ ஸ்டேட்ஸ்லாம் எதெல்லாம் கவர் ஆச்சு, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் இட் இன்ட்ரடியூஸ்ட் 2 கேட்டகரிஸ். இந்த கிளாசிஃபிகேஷனே வேணாம், 4 கிளாசிஃபிகேஷன் வேணாம், 2 வச்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்டேட்ஸ், இன்னொன்று வந்து யூடி. இது வந்து நமக்கு இந்த செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு கீ ப்ரொவிஷன். அண்ட் தென் இட் ரீஆர்கனைஸ் ஸ்டேட் பவுண்டரிஸ் டு இம்ப்ரூவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. நிர்வாகத்துக்காக ஸ்டேட் பவுண்டரிஸையும் ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இட் அலவுட் காமன் ஹைகோர்ட்ஸ் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ். ஒரு 2 or more ஸ்டேட்ஸுக்கு காமன் ஹைகோர்ட். இப்போ நமக்கு பஞ்சாப் அண்ட் ஹரியானா தனித்தனி ஸ்டேட் தான், ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு காமன் ஹைகோர்ட். அது மாதிரி அலோவ் பண்ணுது இந்த ஆக்டில் இருக்குது. ஓகே, அண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் டு பி அட்மினிஸ்ட்ரேட் பை த சென்டர். யூனியன் டெரிட்டரிஸ் விதவுட் லெஜிஸ்லேச்சர் நமக்கு வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பை அட்மினிஸ்ட்ரேட்டர் டிரெக்டாக நடக்கட்டும் அப்படிங்கிறதையும் இந்த ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ இதில் கவர்னருக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன் தான். நமக்கு முன்னாடி 153 ஆர்டிகல் பார்த்தோம் இல்லையா கவர்னரோடது. அதில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இட் allowed 1 person to be appointed as governor for 2 or more states. 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு நபரையே வந்துட்டு கவர்னரா நியமிக்கலாம். அதை தான் இந்த ப்ரொவிஷன் தான் நமக்கு இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நமக்கு கேரளா கவர்னராக இருக்கக்கூடியவருக்கு கூடுதல் பொறுப்பாக அடிஷ்னல் சார்ஜாக தமிழ்நாடுடைய கவர்னர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அண்ட் தென் இது பாருங்க, ஃபர்தராக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக மேஜராக இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஸ்மால் ஸ்டேட்ஸ் யூடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நமக்கு கவர்னரோட ரோல் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்காகவும் இது கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சரி அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் மேலே 2 ஸ்டேட் மட்டும் கிடையாது. இப்போ கேரளா கவர்னர் தமிழ்நாடுக்கு அப்பாயிண்ட் பண்ணால் அடுத்து ஃபர்தராக கோவா கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள். சரி, அப்படி வரிசையாக ஒரே பர்சனை வந்துட்டு மல்டிபிள் ஸ்டேட்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்களே, அப்போ சேலரி எதுவும் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த அலவன்ஸ் சேலரி எல்லாமே எந்தெந்த ஸ்டேட்டில் அந்த பர்சன் போஸ்டிங் இருக்கோ அந்தந்த ஸ்டேட்ஸே வந்து ஷேர் பண்ணும். ஓகே, அந்த ப்ரப்போர்ஷனை சொல்கிறது வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும், பட் ஷேர் பண்ண வேண்டியது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். ஓகே, அண்ட் யூடிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பஞ்சாப் இருக்குன்னா அதோட கவர்னரே நமக்கு சண்டிகரோடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காரு. ஸோ அப்படிதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க குட்டி யூட்டிக்கு அந்த ஸ்டேட்டுடைய கவர்னரையே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக போடுறது. ஓகே, தென் இதனுடைய மேஜர் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ரென்தனிங் இந்தியாஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் ஆல்சோ கிரியேட்டட் த பேசிக் டெரிட்டோரியல் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ மோர் தென் 2 ஸ்டேட்ஸ் ஆர் 2 ஸ்டேட்ஸுக்கு ஒரே கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் பாசிபிள் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டியூஷனலி வேலிட். ஓகே, கொஸ்டின் வந்து உங்களுக்கு சிடிஎஃப்எஸ் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துடலாம். கவர்னருக்குரிய ஆர்டிகல் வந்து கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்டர் ஹிஸ் பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் 1 person may be appointed for 2 or more states அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எஸ்.
அண்ட் இது வந்து கான்ஸ்டியூஷனலி ப்ரொவைடட், திஸ் ப்ரொவிஷன் இஸ் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ, இட் இஸ் த்ரூ த 7th Constitutional Amendment Act. Okay, so that is how you should study this. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, முக்கியமான ஒரு நியூஸ் தான். ஆந்திர பிரதேஷ் வந்து எல்லா ஃபேமிலிஸையும் வந்து 3 குழந்தைகள் பெற்றுக்கிற வரைக்கும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான இன்சென்டிவ்ஸும் அனௌன்ஸ் பண்ணி ஒரு பாலிசியே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக? ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து அவ்வளோ இன்சஸ்ட் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி சவுத் ஸ்டேட்ஸ் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோலில் அவ்வளோ மெஷர்ஸ் எடுத்திருக்கு, இப்படியெல்லாம் படிச்சிருக்கோமே. இப்போ என்ன திடீர்னு ஆந்திர பிரதேஷ் வந்து கவர்மெண்ட்டே வந்து இன்சென்டிவ் கொடுக்குறேன், நீங்கள் 3 குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ சிலபஸ் பாருங்கள், உங்களுக்கு GS2ல் மேக்ஸிமம் இது கவர் ஆகுது. அண்ட் GS1 பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டெமோகிராஃபிக்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொண்டு வந்திருக்காங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஷனா சிக்ஷா சுரக்ஷா பாலிசி. ஸோ போஷனா சிக்ஷா சுரக்ஷா பாலிசி இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுடைய TFR டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை இப்போ வந்து 1.5 இருக்குது. ஆக்சுவல் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1 இருக்கணும். அதுக்கு மாற்றக்கூடியது தான் இதோடைய மேஜர் அப்ஜெக்டிவ். அதாவது சராசரியாக குழந்தை பெறும் விகிதம் வந்து அந்த 2.1, 2 குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் 2 குழந்தைகளுக்கும் கீழே போயிடுச்சு அந்த ஸ்டேட்டில், 1.5 ஆகிருச்சு. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் இதனுடைய ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் பாருங்கள், 25,000 ஒன் டைம் இன்சென்டிவ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஃபார் அ செகண்ட் ஆர் தேர்ட் சைல்டு. நீங்கள் 2வது அல்லது 3வது குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னா இது ஒரு டைம் இன்சென்டிவ் 25,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு, அதாவது 3வது குழந்தைக்கு இது 5 வயசு ஆகிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எஜுகேஷன், அந்த தேர்ட் சைல்டுடைய எஜுகேஷன் 18 வயசு வரைக்குமே இலவச கல்வி இருக்க போகுது. ஓகே, அண்ட் ஈவன் பாருங்கள் எவ்வளோ இன்சென்டிவ்ஸ்னு பாருங்கள். 12 months ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ் ஃபார் மதர்ஸ் அண்ட் 2 months ஆஃப் பெட்டர்னிட்டி லீவ் ஃபார் ஃபாதர்ஸ். ஸோ ஃபாதர்ஸ்க்கு 2 months இந்த பெட்டர்னிட்டி லீவ் அண்ட் ஆல்சோ ஃபார் மதர்ஸ் 12 monthsக்கு மெட்டர்னிட்டி லீவ் இதையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் தேர்ட் சைல்டுக்கு நமக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே சப்சிடைஸ்டு ப்ரைஸில் IVF அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு April 1, 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் எட் திஸ். எதுக்காக கவர்மெண்ட் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும், இவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுத்து மக்களை வந்து 3வது குழந்தை பெற்றுக்கோங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? வை? லெட் அஸ் see that. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் TFRனா என்ன? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். இதுவும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டெமோகிராஃபிக்ஸ்னு நமக்கு ப்ரிலிம்ஸில் சிலபஸ்லேயே இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல், பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ்னு நமக்கு மெயின்ஸ்லையும் கவர் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் TFR? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். அதாவது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அ உமன் வுட் ஹேவ் இன் ஹர் லைஃப் டைம். ஒரு பெண் சராசரியாக எத்தனை குழந்தைகளுக்கு தாயாக முடியும் அவளுடைய வாழ்நாளில், அதுதான் வந்துட்டு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். அண்ட் இந்தியாவுடைய நேஷ்னல் TFR பார்த்தீங்கன்னா ஆஸ் பெர் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஆஃப் 1.9 ஆயிடுச்சு. நமக்கு ஆக்சுவல் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ன்றது 2.1. த ரேட் அட் விச் அ பாப்புலேஷன் எக்ஸாக்ட்லி ரீப்ளேசஸ் இட் செல்ஃப் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட். இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, கரெக்டாக? இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு அப்புறம் நான் எனக்கு 2 குழந்தை பெற்றுக்கிறேன். ஸோ இதை தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு வந்து மினி ஸ்கேலில் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லியிருக்கேன். த ரேட் அட் விச் அ பாப்புலேஷன் எக்ஸாக்ட்லி ரீப்ளேசஸ் இட் செல்ஃப் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட். புரிஞ்சுதா? ஸோ அது வந்து 2.1 தான் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். பட் நமக்கு நேஷ்னல் லெவல் ரேட் ஹஸ் ட்ராப்டு டு 1.9. அண்ட் ஆந்திர பிரதேஷில் 1.6 or 1.5 பார்த்தோம். ஈவன் இன் தமிழ்நாடு இட் இஸ் 1.6. ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு வருது. ஸோ இந்த 2.1 சரி பரவாயில்லப்பா, அப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோலாக இருந்தால் நல்ல விஷயம் தானே. இதுக்கே கவர்மெண்ட் வந்து பெற்றுக்கோங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணணும்? வருதா? கொஸ்டின் வருதா? A TFR below 2.1 leads to a shrinking and aging population over the long term. நமக்கு இது ஷார்ட் டேர்மில் வந்துட்டா ஓகே, பட் லாங் டேர்மில் என்ன ஆகுது? நமக்கு
யங் பாப்புலேஷனோட எண்ணிக்கை குறையுது, ஏஜிங் பாப்புலேஷனோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ இந்த இடத்துல தான் டிபெண்டன்சி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு 0 to 14 இயர்ஸ் குழந்தை இருப்பீங்களா, குழந்தையா இருப்போமா, அவங்களும் டிபெண்டன்ஸ் தான். எஸ், அவங்களால வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் 14 to ஒரு 60+ வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் இருக்கிறவங்க இண்டிபெண்டன்ஸ், ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஏஜ். அண்ட் 60 or 65+ என்னது, ஏஜ்டு எல்டர்லி பாப்புலேஷன். கரெக்டா? ஸோ இவங்களும் டிபெண்டன்ஸ் தான். இவங்களாலையும் போய் ஒர்க் பண்ண முடியாது. தே ஆர் ஆல்சோ டிபெண்ட். ஸோ இவங்களும் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க, இவங்களும் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அண்ட் இந்த நேரத்தில் நமக்கு இந்த டிஎஃப்ஆர் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் இதோட எண்ணிக்கை எல்டர்லி பாப்புலேஷன் ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் வந்து அதிகமாகுது. அண்ட் இந்த டெமோகிராஃபி, இதுதான் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் மேலே பேர்டன் வந்து ஆக்சுவலி அதிகமாக போகுது. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ கவர்மெண்ட் வந்து பாலிசி மூலமாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்? எக்கனாமிக் growth potential resulting from a shift in a population's age structure, specifically when the working age population 15 to 64 is larger than the non-working population. ஸோ இப்போது நமக்கு ஒர்க்கிங் ஏஜில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இந்த 15 to 64 ஏஜ் குரூப்பில் இருக்காங்க இல்லையா, இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷனுடைய எக்கனாமிக் க்ரோத்தோடைய பொட்டென்ஷியலுன்றது எப்படி இருக்கும்? எஸ், அதிகமாக இருக்குமா? ஏன்னா நமக்கு டிபெண்ட் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எக்கனாமிக் க்ரோத் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஓகே, பட் இதே இது வந்து எல்டர்லி பாப்புலேஷன் அதிகம், இல்லை இந்த பக்கம் சில்ட்ரனும் இந்த பக்கம் கம்மி அப்படிங்கிறப்போ எல்டர்லி பாப்புலேஷனால் எக்கனாமிக் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் நம்ம தான் அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், இல்லை இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். கரெக்டாக? அவங்ககிட்ட இருந்து நம்ம எக்கனாமிக் க்ரோத்துன்றது எதிர்பார்க்குறதுங்கிறது கஷ்டம். ஸோ அதனால தான் நமக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து நமக்கு 2005-06லேயே இந்த ஸ்டேஜ் என்டர் பண்ணிட்டோம். இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 ஸ்டேஜஸ் சொல்லுவோம். ஆக்சுவலி இதை நம்ம டீட்டெயிலாக நீங்கள் மெயின்ஸில் படிப்பீங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் நோ, இந்தியா வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து இப்போ என்டர் ஆகியிருக்கோம். இது வந்து நமக்கு 2055, 56 வரைக்கும் லாஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் நமக்கு இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனுடைய மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை வந்து ரீப் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ், அந்த ஹியூமன் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வி வில் ரீப் இட்ஸ் பெனிஃபிட். லைக் அவங்க எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறியா பண்ணு, அவங்க ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறியா பண்ணு, அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறியா பண்ணு, என்ன பண்ணாலும் அடுத்த 50 வருஷத்துக்கு, அடுத்த 25 வருஷத்துக்கு, அதாவது இதுலேருந்து 50னா அடுத்த 25 வருஷத்துக்கு இப்போ வந்து இவங்களோட க்ரோத், இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல்ன்றது ரொம்ப அளப்பரியதாக இருக்க போகுது. அதுதான் விஷயம். ஓகே, ஸோ புரிஞ்சதா கவர்மெண்ட் எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு? எஸ், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஓகே, நமக்கு வந்து இப்போது நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது வந்து நமக்கு GS3 என்வாயன்மெண்ட்லேயும் வரும். அண்ட் தென் ப்ரிலிம்ஸில் மேஜராக உங்களுக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வரும். ரீசெண்டாக நமக்கு கர்நாடகா ஹைகோர்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து, அதாவது கப்பட்டகுடா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்று இருக்குது நமக்கு எங்கள் கடாட் டிஸ்ட்ரிக்ட், கடாட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் இந்த கப்பட்டகுடா அப்படிங்கிறது கர்நாடகாவில். அங்கே ஒரு 55 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா, அது வந்து நமக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் கவர் ஆகுது. அதையும் நீங்கள் இந்த சாங்சுரியில் இன்க்ளூட் பண்ணுங்கள், வைல்ட் லைஃப் சாங்சுரியில் பார்ட் ஆஃப் தி சாங்சுரின்னு இன்க்ளூட் பண்ணுங்கன்னு கோர்ட் வந்து ஒரு டிரெக்டிவ் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த டிரெக்டிவ் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? கர்நாடகா ஸ்டேட் வைல்ட் லைஃப் போர்ட். நான் உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் நம்ம எதுக்காக படிக்கிறோம்? ஏன்னா நமக்கு ரேண்டமாக நியூஸில் வரக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தான் சின்ன சின்ன நியூஸ் ஆர்டிக்கலாக தான் இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யூ மைட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட், ரைட்? கப்பட்டகுடா அப்படின்னோடனே நீங்கள் கர்நாடகான்னு யோசிக்கலாம், இல்லைனா ஆந்திரான்னு கூட யோசிக்கலாம், இல்லை தெலுங்கானான்னு யோசிக்கலாம். கரெக்டாக? ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் கர்நாடகா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் யூ ஹேவ் டு நோ ஃப்ரம் திஸ் ஆர்டிக்கல். இதுக்கப்புறம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் நம்ம அப்கமிங் நியூஸில், ஃபாலோ அப் நியூஸில் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேஸ்காட்ஸ் பிரகதி விகாஸ் டு சர்வ் அஸ் த ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ் ஆஃப் சென்சஸ் 2027. உங்களுக்கே தெரியும் சென்சஸ் 2027 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் எவர் டிஜிட்டல் சென்சஸ்.
ஸோ ஒரு மொபைல் ஆப் இருக்க போது மொபைல் ஆப்ஸ் ஆக்சுவலி நிறையவே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க சென்சஸ்க்கு. அண்ட் தென் செல்ஃப் என்யூமரேஷன் போர்ட்டலும் ஒரு 16 லாங்குவேஜில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு 1931க்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு கேஸ்ட் வந்து என்யூமரேட் பண்ண போகிறாங்க. லைக் கேஸ்ட் ரிலேட்டட் டேட்டா, எஸ்சி எஸ்டி டேட்டா அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கேஸ்டோடைய டேட்டாவும் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் இது வந்து 2 ஃபேஸாக நடக்க போகுது. ஒன்று வந்து ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ், அது வந்து ஹவுசிங் கண்டிஷன்ஸ், எத்தனை ரூம்ஸ் இருக்குது, அசெட்ஸ் என்ன, அம்யூனிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி. அண்ட் தென் செகண்டில் வந்து நமக்கு பாப்புலேஷன் என்யூமரேஷன் வந்து இருக்க போகுது. டெமோக்ராஃபிக், சோஷியோ எக்கானமிக் அண்ட் கேஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் செகண்ட் ஃபேஸில் தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் 4 டூல்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் ஒன்று வந்து ஹெச்எல்பிசி, இன்னொன்று வந்து ஹெச்எல்ஓ மொபைல் ஆப், இன்னொன்று செல்ஃப் என்யூமரேஷன் போர்ட்டல், அண்ட் தென் சிஎம்எம்எஸ் போர்ட்டல், கமாண்ட் சென்டர் ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு சென்சஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, டிஜிட்டல் டூல்ஸ். அண்ட் இந்த பிரகதி அண்ட் விகாஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு மேஸ்காட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரகதி ஃபார் ஃபீமேல் அண்ட் விகாஸ் ஃபார் மேல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா சைனா டாப் ஏஷியா பசிபிக் ரீஜன் இன் மெட்டபாலிக் டிசீசஸ் பர்டன். மெட்டபாலிக் டிசீஸ் பர்டன் வந்து இந்தியா அண்ட் சைனாலாம் டாப்பில் இருக்காங்களாம், அதுவும் இந்த ஏஷியா பசிபிக் ரீஜன்லேயே. ஓகே, என்னென்ன மெட்டபாலிக் டிசீசஸ் மேஜராக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ், ஹை சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், ஹை பிஎம்ஐ, ஹை எல்டிஎல் கொலஸ்ட்ரால், மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியட்டோட்டிக் லிவர் டிசீஸ், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு மெட்டபாலிக் டிசீசஸ் தான். அண்ட் ஹெல்த் இம்பேக்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5.8 lakh டெத் டைப் 2 டயபெட்டிஸ்னால மட்டுமே நடந்திருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர்னாலையும் அண்ட் இந்த ஹை சிஸ்டாலிக் பிபினாலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 15.7 lakh டெத் வந்து ஆகியிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஹெல்த் இம்பேக்ட் இது. ஸோ ஹூஸ் ரிப்போர்ட் இஸ் திஸ்? எந்த ஸ்டடியில் வந்திருக்கு அப்படின்னா குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸுடைய ஸ்டடி ஃப்ரம் 1990 to 2023 பப்ளிஷ் இன் த ஜேர்னல் மெட்டபாலிசம். ஸோ இந்தியா அண்ட் சைனா தான் ஏஷியா பசிபிக்லேயே ஹையஸ்ட் மெட்டபாலிக் டிசீஸ் பர்டனோடு இருக்கிறது. அண்ட் இந்தியா ரீப்ளேஸ் சைனா டு லீட் த ரீஜன் இன் டேலைஸ். வாட் இஸ் திஸ் டேலைஸ்? டேலைஸ்னா டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிசீஸ்னால உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் வந்து ஹெல்தி லைஃப் வந்து லாஸ் ஆகுது. ஸோ லாஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹெல்தி லைஃப் அதை சொல்கிறது தான் வந்துட்டு இந்த டேலே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த டேலேயில் சைனாவை ரீப்ளேஸ் பண்ணி இந்தியா வந்திருக்கோமா அமங் த டாப் 5 countries. ஸோ அந்தளவுக்கு டிசீஸ் பர்டன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில். அண்ட் வாட் ஆர் த ரீசன்ஸ்? rapid urbanization and lifestyle changes, increase in obesity and high BMI. yes, ரீசெண்டாக நம்ம பார்த்தோமா வேர்ல்டு ஒபிசிட்டி அட்லஸ் பார்த்தோமா, இந்தியாவில் ஒபிஸ் சில்ட்ரன் நிறையா இருக்காங்க, ஓவர் வெயிட் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்தோமா, ஹை பிஎம்ஐ இருக்குது பார்த்தோமா, அன்ஹெல்தி டயட்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ரெடியூஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் பார்த்தோமா, இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ். அண்ட் வாட் இஸ் அ ஃபியூச்சர் கன்சர்ன்? India expected to continue having one of the highest metabolic disease burdens in Asia Pacific. அண்ட் இது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சைனா டாப்பில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த கேப் இருக்கு இல்லையா சைனா அண்ட் இந்தியாக்குரிய வந்து கேப் வந்து நேரோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. ஓகே, அண்ட் அகெயின் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணலாம்? ரெகுலேட்டிங் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். கவர்மெண்ட்டே எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணலாம்? அந்த ஃப்ரண்ட் லேபிளிங் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ், சேம். இன்ட்ரடியூஸ் ஃப்ரண்ட் ஆஃப் பேக் நியூட்ரிஷன் லேபிளிங். என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத இந்த பேக்கெட் ஃப்ரண்ட் பேக்கெட்டில் வந்து கொடுக்குறது. அண்ட் தென் ரெடியூசிங் எக்ஸஸ் சுகர், சால்ட் அண்ட் அன்ஹெல்தி ஃபேட்ஸ். ப்ரமோட்டிங் ஹெல்தி டயட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. Then urban and community measures. Develop walking spaces and cycling tracks. Yes, physical activity increase பண்ணணும்னா நமக்கு கம்யூனிட்டியாக என்ன மெஷர் எடுக்கலாம். அண்ட் தென் என்கரேஜிங் ஸ்கூல் அண்ட் ஒர்க் பிளேஸ் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு விமென்ஸ் டே வரப்போகுது இல்லையா? எஸ், March 8. அது ரிலேட்டடான 2 எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் விமென்ஸ் ரைட்ஸ் அமிட் கான்ஃப்ளிக்ட் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அங்கெல்லாம் விமனோட சுச்சுவேஷன் என்ன, அவங்களோட கண்டிஷன், எஸ்பெஷலி இந்த வார் அண்ட் கான்ஃப்ளிக்ட் டைமில் ரொம்ப வல்னரபிள் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. எஸ்பெஷலி சில்ட்ரன், விமன், எல்டர்லி பாப்புலேஷன். எஸ், இங்கே வந்து நமக்கு
விமன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. தென் இன்னொரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா விமனுடைய மிட் லைஃப் ஹெல்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அதாவது மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னவா இருக்கும், ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த மெட்டர்னல் அந்த ஹெல்த்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது குழந்தை அந்த தாயாகிறாங்க அப்படின்னா அந்த தாயினுடைய ஹெல்த்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் குழந்தை பெறதுக்குரிய அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஆஃப்டர் தட் நம்ம ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறோமா விமனோட ஹெல்த் பற்றி? ஏன் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பிரெஸ்ட் கேன்சரில் விமன் எவ்வளோ பேர் இந்தியாவில் எஸ்பெஷலி எவ்வளோ சர்ஜ் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் சஃபர் ஆகுறாங்கன்னு பார்த்தோம். தென் போஸ்ட் மெனோபாஸ் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த மிட் லைஃப் ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு GS1 GS2 ரெண்டுமே கவர் ஆகும். அண்ட் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரு க்ரக்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டு ஆர்டிக்கலையும் கம்பைன் பண்ணி ஒரு க்ரக்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹெல்த் பாலிசிஸ் ஃபோக்கஸஸ் மெயின்லி ஆன் மெட்டர்னல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். பட் இந்த மிட் லைஃப் ஹெல்த் அதாவது 30லேருந்து 60க்குள்ளே இருக்கிற பெண்கள் கோ த்ரூ பண்ணக்கூடிய அந்த நோய்கள் ஆர் அவங்களுடைய உடல்நிலை அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது. தென் ரைசிங் பர்டன் ஆஃப் நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ், அது வந்து டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் விமனில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி டேட்டா பார்த்துருக்கோம். தென் ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், இது எல்லாமே வந்து 30 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், அண்ட் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிசர்ச் டயக்னோஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே மேல் சென்ட்ரிக்காக இருக்குது. விமனுக்கு வந்து இதனாலேயே வந்து டயக்னோசிஸ்க்கும் லேட் ஆகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு. ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் அ லைஃப் கோர்ஸ் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த். ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், ப்ரிவென்ஷனாக இருக்கட்டும், அந்த க்ரானிக் டிசீசஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனிங் அண்ட் ப்ரிவென்ஷன் இன்க்ளூடிங் ஸ்க்ரீனிங் அண்ட் ப்ரிவென்ஷன் நம்ம வந்து விமென்ஸோட ஹெல்த்துக்கு ஒரு 360 டிகிரி கவரேஜ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஹவு கேன் இட் பி டன் by strengthening primary healthcare awareness and gender sensitive research. ஓகே, ஸோ இது ஜெண்டர் சென்சிட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வரைக்குமே நமக்கு R&Dயோட டெவலப்மெண்ட், அந்த ரிசர்ச் என்விரான்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்தியா பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ ஜெண்டர் சென்சிட்டிவ் ரிசர்ச் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்துற போகுது. ஸோ அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸையும் நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. தென் protecting women's rights amid conflict and instability. Yes, விமன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்களா ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபுட் இன்செக்யூரிட்டி, லிமிட்டட் ஹெல்த் கேர் ஆக்சஸ் இருக்கா? நமக்கு UNSC ரெசல்யூஷன் நம்பர் 1325 விமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது. ஆனாலுமே எந்த ஒரு பீஸ் நெகோசியேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், விமன்லாம் அதில் அண்டர் ரெப்ரசன்டடாக தான் இருக்காங்க. And women's participation in peace processes improves durability of peace agreements, yet implementation remains weak. So விமனோட பார்ட்டிசிபேஷன் ஒரு பீஸ் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டோடைய டியூரபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பட் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். சேம் நமக்கு பார்லிமெண்ட்லேயே விமன் ரிசர்வேஷன் எவ்வளோ டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கு, அதுவுமே இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல கரெக்டாக. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ரிமைன்ஸ் வீக். ஆனால் விமனுடைய ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பீஸ் நெகோசியேஷனாக இருக்கட்டும் இருந்தது அப்படின்னா அது ஒரு மேஜர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இட் ஆல்சோ கால்ஸ் ஃபார் கிரேட்டர் இன்க்ளூஷன் ஆஃப் விமன் இன் பீஸ் பில்டிங், ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் அண்ட் ஹியூமனிட்டேரியன் சப்போர்ட். ஓகே, ஸோ விமனை வந்து பீஸ் பில்டிங் ப்ராசஸில் இன்க்ளூட் பண்ணுங்கள், ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ், தென் ஹியூமனிட்டேரியன் சப்போர்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து விமனுக்குரிய ஒரு இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு UNSC ரெசல்யூஷன் நம்பர் 1325. Okay, so that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.